ஹாய் கேஎஸ் வியூவர்ஸ், வாங்க வீட்டில் எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். நாங்கள் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், மசாலா சாமான்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் தான் செய்ய போகிறோங்க இன்றைக்கி. அடுப்பில் டபராவை வச்சு எண்ணெய் விட்டு நம்ம மசாலா பொருட்களையும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க. அடுப்பில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். அதனால நாங்கள் இன்றைக்கி அடுப்பில் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் அடுப்பு இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். எவ்வளோ பொறுமையாக நம்ம வெங்காயத்தை வதக்கி வரோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஸோ வெங்காயத்தை பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 4-5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராகவே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வியூவர்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு. புதினாவை நீங்கள் இந்த மசாலாலேயே சேர்த்து வதக்கும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஒரு சின்ன தயிர் பாக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். லெமன் நாங்கள் ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரேவி ஆட்டம் வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த கிரேவி. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கோம் ஆல்ரெடி மட்டனை க்ளீன் பண்ணி உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். பாருங்கள், மட்டன் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு அரை வேக்காடு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் மட்டன். இது இந்த கிரேவிலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் நல்லா. இந்த மாதிரி நம்ம ஸ்லோ குக் பண்ணும்போது மட்டனோட ஃப்ளேவரும் சரி, பிரியாணியோட ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கிரேவி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு கொதிக்க விடணும். அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வரும், ஜூஸியாகவும் இருக்கும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, பிரியாணி கிரேவி. இப்போ இந்த 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை ஒரு 40% போல் நாங்கள் வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த பாஸ்மதி ரைஸை டம் போட்டு ஒரு 40% நம்ம வேக வைக்கணும். ஸோ நம்ம மட்டன் கிரேவிக்கு மேலே ரைஸை போட்டுட்டு உடையாமல் லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு பாஸ்மதி ரைஸ் வடித்த தண்ணி இருக்குது, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை ரைஸ்க்கு மேலே பொறுமையாக ஊற்றி விட்டுருங்க. தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சாப்பாடுக்கு அடியில் போகிற மாதிரி லைட்டாக கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு வேணுன்றவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபுட் கலரை சேர்த்துட்டு வெயிட் போட்டு டம் போடணும். அடியில் தோசைக்கல் வச்சுட்டு டபராக்கு மேலே வெயிட் போட்டு தண்ணி வச்சு டம் போடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ரைஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ மசாலாவும் ரைஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா. பாருங்கள், நம்ம மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. மட்டன் ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. சிம்பிளான டிஷ் தான். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஷ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.